குறை தீரும் அம்மா. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அறிந்து சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் பாடலாமா? தாயி மகமாய் கருமாறி அபிராமி பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நற்போதாலும் வந்து வினை தந்துவின் நிம்மதியும் தேவை அல்லவா? தாயே நிம்மதியும் தேவை அல்லவா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? ஜீவனும் இல்லையே. ஆறுதல யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, யாரவற்றில் ஆடி வரும் ஜீவனும் இல்லையே. சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொல்லும் உன்னையின்றி உலகில் உள்ளதொரு கடமாறி திருக்கோவில் வந்தேனம்மா. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை எனையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை எனையாதரி. நீ வந்து தாயாக நினைத்தாங்களும் உன்மடி மீது தலை சாய்த்து நான் ஏங்கணும். சகலங்கள் இல்லாமல் மனம் ஏங்கணும், மனம் ஏங்கணும், மனம் ஏங்கணும். எங்களுக்கு குறையும் உண்டு, அவரை நான் அழுது சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா? என் சங்கு நாகமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழு பொன்னாட்சியே. என் சங்கு நாகமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் பொன்னாட்சியே. முத்துமணி பாதங்களில் முத்தமாய் உணவடையில் சொல்லுகிறேன். உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா. என யாரும் பிள்ளை காலை அம்மா உலகாலும் திரிசோழினியே. பிள்ளை காளி அம்மா உலகாலும் திருசூழினி. சிவனாரதி ரோற்ற கடையும் பொய்யோ, அவனாரதனில் உள்ள சக்தியும் மனம் பணிந்து அருள்வாய் காளி காளி காளி. எங்களுக்கு குறையும் உண்டு, அவனை நான் அறிந்து சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் பாடலாமா? தாயி மகமாய் கருமாறி அபிராமி அடியேது கேட்கவில்லையா? செல்வங்களும் நற்புறாலும் வந்து வினை தந்துவிட நிம்மதியும் தேவையல்லவா? நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறையும் உண்டு, அவரை நான் அழுது சொல்லலாமா? எந்தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? கழகத்திற்குண்டான வழிகள் பிறக்க வேண்டும் என்றார்கள். உள்ளே ஏதாவது ஒளிநயம் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டுமே. நல்லா இருக்கு, இது கம்மியா இருக்கு. ஆளும் அற்புதமான சாரிடம் பெண்மணியாளுடைய குரலோசி வழி இனிமையாக இருக்கிறது என்றால் யார் இந்த பெண்மகள், எதற்காக இங்கு காவலுக்கு வந்திருக்கிறார்? இந்நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு காட்டுக்கள் என்ன வேலை என்கிற கற்பனை எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஆக இருந்தால் ஆழம் ஆளக்கூடிய பெண்மணியாளுடைய குரலோசி கேட்டவுடன் நாரதற்கும் சற்று சறுக்கல் ஏற்படுகிறது. சறுக்கலா? எதுல சறுக்குனிய? மூவாசியம் இல்லாத மாமுனிவர் நாரதர். அப்படிப்பட்ட நாரதர் 14 உலகத்திலும் சந்திக்காத பெண்களே கிடையாது. அப்படிப்பட்ட நாரதர் எந்த இடத்திலும் சற்றும் மனம் தளர்ந்து வரவில்லை. ஆனால் இந்த பெண்ணினுடைய சாரீரத்தை கேட்டவுடன் ஒருவேளை இப்படியும் பெண்கள் இருப்பார்களா என்ற எண்ணிக்கைக்கு போகிறார் நாரதர். நாரதருக்கே கற்பனை தூண்டும் அளவிற்கு இந்த பெண்மணியாருடைய குரலோசை அமைந்துள்ளதால் ஒருவேளை இவள் யாராக இருப்பார் என்பதையெல்லாம் சற்று சிந்திப்பதற்கு முன்பாக முதலில் இந்த பெண்ணினுடைய குரல் வளத்தை வர்ணிக்க வேண்டும். ஏன்னா உலகத்திலே இனிமையான சாரீரம் அடைத்த உயிரினம் எது தெரியுமா?
இந்த கதையை முடிக்கிறேன். இந்த உலகத்துல இனிமையான சாரீரம் படைத்த உயிரினம்னு எதை சொல்லுவான்? குயில் குயில் குயில். காக்கா இல்ல, அது வேற லோகத்துலதான் அப்படி கத்த. பூமியில குயில் தான் சிறந்த சாரீரம். ஆனா இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். நல்லா கவனிச்சு பாருங்களே, குயிலோட சாரீரம் அழகா இருக்கும், ஆனா குயிலை பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? மயில் தோகை விரித்தாடும் பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனா மயிலோட சத்தத்தை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. மயில் அகவும் குயில் கூவும். இறைவன் ஒன்றை கொடுத்தால் ஒன்றை எடுத்துக் கொள்வான். குரலை கொடுத்து குயிலுக்கு ஆண்டவன் நல்ல நிறத்தை கொடுக்கல, நல்ல நிறத்தை அழகை கொடுத்த மயிலுக்கு ஆண்டவன் குரல் வளத்தை கொடுக்கவில்லை. ஒருவேளை இவை அனைத்தும் ஒருங்கிணையப்பட்டவளாக இந்த பெண்மகள் இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு இவளுடைய அழகை மணிக்குயிலுக்கு நிகராகவே சிறிது நேரம் வர்ணிப்போம். இழுப்பகுடி ஆனா பஞ்சு என்ற காளிமுத்து, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். அம்மா பாடலை பட சொல்லி அன்பளி பளித்த பெருமை சேர்த்துள்ளார். அன்னார்களுக்கு நன்றி. நடிகர் வணக்கம். அண்ணே என்னென்ன பேருண்ணே இல்லைங்கிறாங்களே, காத்திக்கிட்டு இருக்கிறா. காத்திக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, சொல்லிடுறேன். அருமை என்னார்கள் இளையராஜா, வித்யா, ராகவன், ரிஸ்வந்த் அன்பு உள்ளங்கள் சார்பாக 501 ரூபாய் அன்பளி வெளித்த கௌரவப்படுத்தினர். அன்புள்ளங்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய சிரமம் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பம் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றிகிற வணக்கங்கள். ஆக இந்த பெண்ணினுடைய சாரீரத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால் மணிக்குயிலுக்கு நிகராகவே ஒரு 5.5 மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்கிறடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம்புருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உனைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசவா, தேடும் கதைகள் பேசவா. குயில் இசைக்கிறடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. கட்டழகு தோற்றம் கண்டால் கம்பன் மகள் நானம்மா, சிட்டு விழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தேடுமா. கட்டழகு தோற்றம் கண்டால் கம்பன் மகள் நானம்மா, சிட்டு விழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா. பட்டம் விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ, சட்டதிட்டம் ஏதும் இல்லா பிள்ளை குணமாகுமோ, ஊர்கோலம் போகும் காதாத வேகம், பூக்கோலம் நாளும் வா, காற்றே கைகள் வீசவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. குயில் இசைக்கிறடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போலே நெஞ்சை விட்டு போகுமா. ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு
மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இதன் காற்றே கைகள் வீசிவா இது தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி. யார் இந்த பெண்மகள் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். காரணம் சுரேசனே, இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் பேச்சில்ல, இப்போ ஒரு கற்பனை வர்ணிப்பி பாருங்க. அப்படியா? இதான் ஞானமாடும் பெண்மணியார். இந்த பெண்மணியாருடைய சாரீரத்தை கேட்டவுடன் இந்த பெண்மகள் பருவமடைந்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை குறிப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு 12ல இருந்து 13 வயசு வரைக்கும் இந்த பிள்ளைக்கு இருக்கும். எப்படி சரியா சொல்றியா? எல்லாம் ஒரு கற்பனை, நான் சாமி இல்லையா? மூவாசியம் இல்லாத முனிவர் நாரதர். அப்படி இந்த பெண்மகள் யாருன்னு பார்க்கும்போது ஆதியிலே மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 பெண்மார்கள் அவதரித்தார்கள். அவதரித்த பெண்களை முருகப்பெருமான் தக்க சமயம் வரும்பொழுது திருமணம் செய்து கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்தார். கொடுத்த வாக்குறுதியின்படி அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயான் என்று திருநாமத்தோடு மனமுடித்த முருகன் இலே ஒரு சுந்தரவள்ளியை மறந்து விட்டார் போல் தோன்றுகிறது. அப்பேற்பட்ட சுந்தரவள்ளி தான் இந்நிலத்தை காவலுக்கு வந்து வள்ளி என்ற பெயரோடு ஆலோலம் சோ சோ என்று ஆயிலிட்டுக் கொண்டிருக்கிறாள். ஆலோலம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம். அப்பேற்பட்ட பிரணவ பொருளுக்கு சொந்தக்காரன எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகனுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்கிறாள் வள்ளி அம்மையார். ஆக இன்று என்னுடைய கழகம் என்ன? வள்ளிக்கும் முருகனுக்கும் ஒரு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். அப்படி என்ன வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்றதால ஒரு நன்மை? உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், குலக்குலத்தில் பிறந்தவன் வள்ளி. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் உலகத்தில் அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு வராது என்ற காரணத்திற்காக இவர்கள் இருவருக்கும் நாம் தொடுக்கக்கூடிய ஒரு பூமாலையாக வள்ளியினுடைய அழகை தேவலோகத்தில் இருக்கிறார் முருகன், அம்மையார் பூலோகத்தில் இருக்கிறார். இவளுடைய அழகை முருகப்பெருமானுக்கு பூங்காற்றின் மூலமாக பூங்காத்தே இந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ அனியா, இவ இல்லாமல் முருகன் வாடுறா. இவ இல்லாமல் நெஞ்சம் வாடுதே, இவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. பிடிச்சு கையிலே யாரு வச்சதில்லை, ஒரு காலம் வந்தா ஒன்னா சேரும். கத்தாலங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரொட்டு வழி, கத்தாலங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரொட்டு வழி. வண்டி கட்டி போறே பொண்ணே வாக்கப்பட்டு போற வழி, வண்டி மாடி எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணும் மனும் பின்னே போகுதம்மா. ஆனா வந்த சந்தனமே உனக்கழுவ மனம் சம்மதமே, இதை யாராலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. மதுரை மறிக்கொழுந்தே மனநோறு மல்லிகையே, மதுரை மறிக்கொழுந்தே மனநோறு மல்லிகையே. மனசு மயங்குதடி மயங்கும்படி நிற்காது, என் மனசு மயங்குதடி மயங்கும்படி நிற்காது. அழகாக கண்ணுக்கு
கற்பக சோலையில் தண்ணி வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக கோயில் தேவர பாட்டு படிக்குது பாட்டு நீ பதில் சொல்லி கேட்டு ஆமா மயங்கிடலா ஆனே கலங்கிடலானே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அதானவ சிரிப்பு இங்கு நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது உடத்தில கண்ணீரே இன்னொருத்தி கண்ணீரே உடம்போய் ஒரு சேருமா சாதிராசா உன்னினப்பு எனக்கு மாறுமா சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கு கத்திரிக்கா நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கு கத்திரிக்கா நேற்று வச்சு மீன் குழம்பு என்னை இழுக்குதே நெஞ்சுக்குள்ளே இந்த நினைப்பு பட்டு இழுக்குதே கருவாச்சி என் கருவாச்சி கருவாச்சி என் கருவாச்சி ஓ சாடமாட பார்வையால் காதல் வந்து உருவாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்போ காதல் வந்து பொதுவுடமை ஆயாச்சு தென்மலக்காட்டு வீசிரவோ இலைவனக்காரன் என்று பார்ப்பதில்லையே தென்மலக்காட்டு வீசிரபோது இலைவனக்காரன் என்று பார்ப்பதில்லையே நெஞ்சில காதல் பொங்குறவோ அதிமாக பார்த்துக்கிட்டு பொங்கவில்லையே நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கோ இல்லை அத்தை பிடிச்சு கையிலே யாரு வச்சதில்லை ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ மனமோ இல்லாமே நெஞ்சம் வாடுது துணை இல்லாமல் நெஞ்சம் வாடுதே ஆ, ஆ, உலகத்தில் நாரதர் என்றால் அனைவரும் நன்றிக்கா நன்றி நாரதர் என்றாலே அனைவரும் கலகக்காரன் என்றுதான் கூறுகிறார்கள் முத்தர் சொல்லாக்கும் முதல் நிலைக்கணி முன்னாலே துவர்க்கும் பின்னாலே இனிக்கும் என்று சொல்லக்கூடிய பழமொழியின்படி நாரதருடைய கழகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்பதற்கு போல் இருந்தால் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தேடித்தரும் என்பார்கள் நாரதர் கழகம் நன்மையிலே முடியும் கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை இதிலிருந்து நாரதருடைய கழகம் தொடக்கம் இவ்வளவு நேரம் கடவுள்களை பத்தி வணங்கியிருந்தான் பெண்ணினுடைய அழகை பத்தி வர்ணிச்சுக்கிறோம் சரி இப்ப இருந்து கழகத்தினுடைய தொடக்க புள்ளிகள் ஆரம்பிக்க வேண்டிய நேரங்கள் வந்தாச்சு ஏன்னா இன்று இருக்கக்கூடிய நேர காலக்கெடுகளும் ரொம்ப குறைவா இருக்கு அதனால இருக்கக்கூடிய இந்த காலத்தை வைத்து என்னென்ன விஷயங்களை சுருக்கமா சொல்லி விளங்க வைக்க முடியுமா அப்படி கொண்டு போயிடும் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்பா ஒரு சின்ன விஷயம் பேசுவோமா சொல்லுங்க நாரதர் 14 உலகத்துக்கு போய் விடுறார் ஆனா நாரதருடைய மனதில் எந்த இடத்துக்கு போனாலும் சந்தோஷமா போயிட்டு வருவேன் இந்த பூமிக்கு வரும்போது மட்டும் மனம் சஞ்சலப்படுகிறது ஏன் என்ன காரணம் அற்புதமான கிரகம் இந்த பூமிங்கிற கிரகம் படைக்கும் தள்ளி பிரம்மதேவன் மேற்கொள்ளும் பொழுது அற்புதமான கிரகம் முதலாக தேர்ந்தெடுத்தது பூமியை தானா இந்த பூமியில தேர்ந்தெடுத்த உடனே மனிதனுக்கு இறைவன் கொடுத்த ஆயுட்காலம் 100 வயது மனிதன் இயற்கையோடு ஒன்றிணைந்து பழகினான் பிரம்மன் கொடுத்த வரத்தோட 20 வருஷம் 30 வருஷம் கூட வாழ்ந்தான் 100 தாண்டி வாழ்ந்தாங்கல்ல ஆமா இன்றும் அதே கலியுகம் தான் நடக்கிறது பிரம்மன் கொடுத்த 100 வயதை எவனால் தொட முடிகிறதா தொட முடியல 50 தாண்ட முடியுதா ஆமா ரொம்ப கடைசி அவங்க முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் 100 தாண்டி வாழ்ந்தாங்க நம்ம அவர் கொடுத்த 100ஐயே தொட முடியல இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் காலம் மாறுதா காலமாடு மாறுதா இல்ல காலம் மாறுகிறதா மாறி இருக்கா அப்படிலாம் கிடையாது காலம் தன்னுடைய வேலையை சரிவர செய்கிறது மனிதா உன்னுடைய நிலையிலிருந்து தவறி விட்டாய் அப்படிங்கறதா நீ ஒரு நிசத்தியமான ஒரு உண்மை எல்லா உலகத்துக்கும் போய் வர்றாரு நாரதர் எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த உலகத்துல இருக்கு என்னன்னா இந்த உலகத்துல கடவுளை மனிதன் பார்க்க முடியுமான கேட்டா நேரடியா பார்க்க முடியாதுல்ல அப்ப கடவுள் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு கற்பனையில இப்ப சிவன்னா எப்படி இருப்பாரு தலையில ஜடாமகுடம் கழுத்துல பாம்பு ஒரு கையில உடுக்க ஒரு கையில திரிசூலம்
புலித்தோல் உடுத்திருப்பார் இப்படிங்கிற புராண கதைகளின் அடிப்படையில் ஒரு உருவத்தை செஞ்சு கடவுள் இப்படி இருப்பார் அப்படின்னு மனிதன் நம்பிக்கிட்டு சாமி சிலையை செஞ்சு கும்பிடுறான். மனுஷனால கடவுளை பார்க்க முடியுமா? அப்ப அதுக்கு தான் இறைவனுக்கு கோவிலை எழுப்பி சாமி கும்பிடுறாங்கல்ல. இறைவன் எங்க இருக்கிறார் என்ன சொல்லுவோம்? எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார். அற்புதமான விளக்கம். எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார். எங்க எல்லா இடத்துல இருக்கிற இறைவனுக்கு எதுக்கு ஊர்ல ஒரு இடத்துல கோயில் கட்டுறோம்? எதுக்கு ஒரு இடத்துல கட்டணும்? எல்லா இடத்துலயும் கட்ட வேண்டியானே. எல்லா இடத்துலயும் தானே சாமி இருக்கு. எல்லா இடத்துலயும் சாமி இருக்கும்போது ஊர்ல ஒரு இடத்துல கோயில கட்டிட்டு நம்ம அங்க சாமி கும்பிட போகும்போது எங்கடா வர கோயிலுக்கு போய் எதுக்குடா வர சாமி கும்பிட? அப்ப கோயில்ல போய் சாமி கும்பிட்டா தான் சாமி நமக்கு அருள் கொடுக்குமா? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஒரு விளக்கு ஏத்துறோம், இன்னும் ஒரு எளிமையா சொல்றோம்னு வச்சுங்களேன். ஒரு விளக்கு ஏத்துறோம் கோயில்ல போய், இந்த விளக்கினுடைய இந்த வெளிச்சம் எந்த பக்கம் தெரியும்? எல்லா திசைக்கும் தெரியும். அதே போலதான் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அப்படி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இறைவனுக்கு மனிதன் ஏன் ஆலயம் எழுப்பி கோயில் கட்டுறான் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். சரி, அது இருக்கட்டும். எல்லா சாமிக்கும் பூமியில கோயில் இருக்கா? சிவனுக்கு இருக்கா? இருக்கு. பிரம்மாவுக்கு இருக்கு. விஷ்ணு இருக்கு. முருகன் பிள்ளையார் ஐயனாரு எல்லாருக்கும் இருக்கு சாமி. யமதர்மன் கோயில் இருக்கா? அவருக்கும் இருக்குல்ல. சனீஸ்வரனுக்கு அவருக்கும் இருக்கு. இங்கதான் சந்தேகம் இடிக்குது எனக்கு. என்ன இடிக்குது உங்களுக்கு? இப்ப பிள்ளையாரு ஐயனாரு ஆத்தா மந்தேம்மா மாரியம்மா இந்த சாமியில நம்ம என்ன வரம் கேட்கலாம்? தாயே கைகால் சுகத்தை கொடு, நிறைய பேர் மதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி வரம் கேட்கலாம். 10 பேர் நகையை கொடு, 1 லட்ச ரூபா பணத்தை கொடு. அது என்ன பைனான்ஸா பண்ணிட்டு இருக்கு? பொதுவா சாமி முறை தன்மை என்ன தெரியுமா? சாமி இருப்போம் எனக்கு இதை கூட அதை கூட கேட்கவே கூடாது. அங்க போய்தான் நம்ம ஆளுங்க எனக்கு அது இல்லை இது இல்லை. உன்னை படைத்து, இது கதை புராணத்துல என்ன எழுதியிருக்கனா, உன்னை படைத்த இறைவனுக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று தெரியும். இது நடக்கணும்னா அது நடந்துதான் தீரும். அது உன்னுடைய கர்ம வினை. நீ சாமியிட போய் சொன்னாப்புல மாற போதா? எதுவாக இருந்த உன்னுடைய மனதிற்காக சாமியிட போய் குறைய சொன்னோம்னா நம்ம மனசு காணிக்கிறான், ஒரு மன திருப்தி, ஒரு திருப்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கடவுள்கிட்ட போய் மனிதன் குறை சொல்கிறான். குறை சொல்றது சரி, எனக்கு அதை கூட இதை கூடன்னு கடவுள்கிட்ட போய் கேட்க கூடாதா மனிதன்? இது கதை. அப்படி எல்லா சாமிகிட்டையும் நம்ம போய் வரம் கேட்கலாம். எமனுக்கு கோயில் இருக்கு நீங்கல்ல, அவர்கிட்ட போய் என்ன வரம் கேட்கறது? அவர்கிட்ட என்ன வரம் கேட்க முடியும்? ஒரு 10 நாள் கழிச்சு வான்னு சொல்ல முடியும், அதான் சொல்ல முடியும். இது நல்லா இருக்குது இந்த கதை. எப்படி இன்னைக்கு வந்துட்டு உயிரை பிடிக்கணும் பண்ண, இன்னைக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வேணா விட்டு போயிடுவாராக்க. ஒரு 10,000 ரூபாய் காசை கொடுத்தா போயிட்டு அப்புறம் வருவாரு. எமனுக்கே டீல் பேசுறீங்களா? அது வல்ல யமதர்மனுடைய வேலை உயிரை பிடிக்கிறது. அப்படி யமதர்மன் நம்ம உயிர், இதுதான் முக்கியமான விஷயமே. யமதர்மன் கூட இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிடுறோம்ல. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டமான தெய்வம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம்னு யாரை சொல்லுவீங்க? நம்மளுக்கு சதுரகிரி. ஐயா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் சரிங்களா? ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க. ஒருத்தர் சிவனை பிடிக்கும், ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஐயப்பனை பிடிக்கும். சிவன்லேயே பார்த்தீங்களா அவர் சொல்றது பொதுவாக சிவனை சொல்றாரு. ஆனா சிவன்ல எந்த சிவனை பிடிக்குங்கிறாரு? சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை பிடிக்குங்கிறார். ஒவ்வொருத்தருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பிடிக்கும். அப்ப இவங்கெல்லாம் இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச தெய்வங்கள். இஷ்ட தெய்வங்கள் எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக எதை அறிந்திருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய குலதெய்வத்தை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டுமா? குலதெய்வம் மட்டும்தான் தம்முடைய குலத்தை காக்கும். அப்புறம் மத்த சாமி காக்காதான்னு கேட்டா, குலதெய்வத்துக்கு நீங்க மட்டும்தான் புள்ள. இப்ப நான் ஒரு குலசாமி வச்சு கும்பிடுறீன்னா அந்த குலதெய்வத்துக்கு நான் பிள்ளை, என் பிள்ளைக பிள்ளை, அவனோட பிள்ளைக பிள்ளை, இதுதான் வாரிசு தான் குலதெய்வத்தினுடைய பிள்ளை. ஆனால் இஷ்ட தெய்வத்திற்கு உலகமே பிள்ளை. இப்ப நம்ம ஒரு விஷயத்த போய் சாமி எனக்கு இது நடந்து வச்சுனா கேள்றான்னா நம்ம குலதெய்வம் வந்து நம்ம உள்ள வேம ஓடியாரு. இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் பார்த்து வரணும்ல. அதனால உலகத்தின் முதல் தெய்வமாக நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு இருக்கணுமா? மாசத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரணும். அப்படி இல்லையா 6 மாதத்துக்கு ஒருக்கையாவது போய் குலதெய்வத்தினுடைய மண்ணை முதிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய குடும்பத்துல ஆரோக்கியம் மிருகம் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய வழிபாடுலாம் சரியா. அப்ப அவர்கிட்ட போய் ஏன் குலதெய்வ வழிபாடு? இப்ப யமனுக்கு இந்த சாமிக்கு என்ன தொடர்புனா, யமதர்மன் நம்மளுடைய உயிரை பிடிக்க வர்றாருன்னா முதல்ல யாரிட அனுமதி நேரம் எடுத்ததும் பாசகிற வீசிட மாட்டாராம். முதல்ல நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்திட்ட, அப்பா உன்னுடைய குழந்தையினுடைய ஆயுட்காலம் நிறைவடைய போகிறது, இத்தனாம் தேதி இவனை நான் பிடிக்கணும், உன்னுடைய அனுமதி வேணும். நம்ம குலசாமி அனுமதி கொடுத்தாத்தே நம்ம உயிரையே இறைவன் யமதர்மன் பிடிச்சு செல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்மளுடைய குலத்தை ரட்சிப்பவள் நம்மளுடைய குலதெய்வம். அதனுடைய வழிபாடு அவசியம். யமனுக்கு கோயில் இருக்கு, நீங்க சாகாத வரத்தை கொடுறான்னு ஒரு 10 நாள் கழிச்சு வாடா நீங்கள் அதுவெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு வேணா தள்ளி போடுங்கன்னு சொல்லி அது இல்ல. சாவு நிச்சயம். இதுல நல்ல சாவு கெட்ட சாவு 2 இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து கூடிய சாவுங்கிறது உலகத்துல எல்லாத்தினாலையும் மாற்ற முடியாத ஒன்று. இவ்வளவு அது என்ன நல்ல சாவு கெட்ட சாவு? இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குல்ல, மனுஷன் சோறு தின்னாத்தே உயிர் வாழ முடியும்னாங்க. அதை கூட நிப்பாட்டி இப்படி ஒத்த மாத்திரையை சாப்பிட்டு 1 மாசத்துக்கு கூட பட்னியா கிடக்குறாங்க தெரியுமா? விண்வெளிக்கெல்லாம் ஆராய்ச்சி போறாங்க, சோறா உண்டு போறாங்க. மாத்திரை ஒத்த மாத்திரையை போட்டுக்கிட்டு 6 மாசம் வரைக்கும் பட்னியா பசிக்காம இருக்காங்கல்ல. பசியை நிப்பாட்டினால மனிதன் விஞ்ஞான வளர்ச்சி. எந்த மனுஷனாலாவது விஞ்ஞான வளர்ச்சியில மரணத்தை நிப்பாட்ட முடியுமா? எப்படி நிப்பாட்ட முடியும்? அப்புறம் என்னங்க மனிதனுடைய விஞ்ஞானம் எவ்வளவு பெருநாள் கடைசியில் இது நடந்தாலும் திரும்பினா நடந்ததே ஆகும். நீங்க என்னமோ கேட்டீங்களா, நல்ல சாவுனா இது கெட்ட சாவுனா இது. 4 பேர் போற்ற முடியாத வாழ்ந்து ஒருத்தன் செத்து போறனா நல்ல சாவு. சரி, இதுல கெட்ட சாவுங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, கட்டிய மனைவி
சனியம் போயும் தொலைய மாட்டுது, இருந்தும் தொலைய மாட்டுது, வதைய வாங்குதேன்னு புருஷனுக்கு கட்டின புருஷனுக்கு ஒரு கையில சோத்தை போட்டு காலால எட்டி சோத்து தட்ட தள்ளி விடுற நாள் வந்துச்சுன்னா அதை விட பெரிய கொடுமையான சாவு வேற எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாமல் எனக்கு நிச்சயமாக தூங்கும் போதே ஒரு சாவை கொடுத்துறா இறைவான்னு கேட்டுவாங்க. எல்லா சாமிக்கும் கோயில் இருக்குல்ல? ஆமா. நாரதரும் சாமிக்கு சமம் தானே. நாரதருக்கு எந்த ஊர்லயாவது கோயில் இருக்கா? உங்களுக்கு மட்டும் ஏன் கோயிலே கட்ட மாட்டேங்கிறாங்க? நாங்க எமனுக்கே கோயில் கட்டி கும்பிடுற புண்ணியம் வாங்க நீங்க, நாரதருக்கு மட்டும் ஏன் கோயில் கட்ட மாட்டீங்க? யமுனாதே பரவாயில்ல, அந்த ஆயில் காலம் முடிஞ்சோன்னு தான் வந்து பிடிச்சிட்டு போறாரு. ஆயில் முடியாம இருக்கிற ஆளுகளே நீங்க நாரதர் வேலை பார்த்து நிறைய குடும்பத்துக்கு எடுத்து புரிய, அதனாலதான் உங்களுக்கு கோயில் கட்டல. இல்ல நீங்க சொல்றது எப்படின்னா எமனே பரவாயில்லையா, எமனுக்கு மேல இருக்குங்கிற மாதிரி இருக்கு. சரி, கோயில் கட்டவனா ரொம்ப செலவாகும். பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கந்தன், கடமன், ஆர்வம், சுப்பிரமணி, கார்த்தி அப்படி இப்படின்னு பேர் வைக்கிறாங்கல்ல. பூமியில பிறந்த எந்த பிள்ளைக்காவது நாரதர்னு பேர் வச்சு இது வரைக்கும் மாத்திரீங்களா? உங்க பேரு வைக்கலையே சாமி. ஏன் பேர் வைக்காமலே சண்டை நிறைய வருது. சூர்யா பிள்ளை அப்படிதான் சொன்னேன். இப்போ பிள்ளைக்கு நாரதன் பேர் வைடா அப்படின்னு ஆர்டர் உண்டு சூர்யா பிள்ளைகிட்ட. பேர் வைக்க வீட்டுக்கு போறேன்னு அப்படின்னா பொண்டாட்டி கையில இருந்து கடிச்சு பிடிச்சான். அதாவது பரவாயில்ல. நான் ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை கேட்டேன், ஏங்க நாரதருக்கு கோயில்கிட்ட மாத்தீங்கன்னு. அப்ப அவர் சொன்னார், கோயிலுக்கு போறது எதுக்கு சாமி, மன நிம்மதியா இருக்கணும். கோயில்ல போய் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும்னு வரங்க கேட்கறதுக்கு தான் கோயிலுக்கு போறது. உன் கோயில போய் கும்பிட்டா என் குடும்பம் எப்படியா உருப்படும்? நாரதருடைய அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியல. கேட்டா கலகம் செய்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை தத்துவமே 2 தான், ஒன்று இன்பம், மற்றொன்று துன்பம். இம்புடு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கஷ்டம்னா என்னன்னே தெரியல. அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? இல்ல எல்லா நாளுமே கஷ்டப்பட்டு இருக்கா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? அதுவும் நல்லா இருக்கு. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. வெயிலோட அருமை எங்க போனா தெரியும், நிழலுக்கு. அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை கஷ்டப்பட்டா தான் தெரியும். அந்த கழகத்தை தான் நாரதர் ஏற்படுத்துகிறார். மூத்தோர் சொல் வாக்கும் முதிர் நெல்லிக்கனியும் முன்னாலே இதுவர்க்கும் பின்னாலே இனிக்கு முன்பாக நாரதர் செய்யக்கூடிய கழகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்பது போல நாள் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தேடி தரும். மெழுகுவர்த்தி பாத்தீங்களா? ஆமா. பாக்குற சிறிதா தான் இருக்கும், கண்ணை உருக்கி அது பிறருக்கு பிரகாசத்தை கொடுக்கும். அதுபோல நாரதர் வாங்கிய சாபத்தால் என்னை உருக்கி ஊருக்காக உழைக்கிறேன். அப்படி ஊருக்காக உழைக்கும் முத்தமனை போய் நீங்கள் எல்லாம் கலகக்காரன் என்று கூறுகிறீர்கள். இதுக்காக என் மனசு சங்கடப்பட போதா? அது வல்ல. பாரதத்திலே உரைத்தா கிருஷ்ண பரமாத்மா போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு என்று உரைத்தது மாதிரி என்னை கலகக்காரன் சண்டாலன் என்ன நீங்க பேசினாலும் சரி, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு நாளைய பொழுது எங்கே கலகம் என்ற சிந்தனை தான் என்னுடைய மனசுல ஓடிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நாரதர் எப்படிப்பட்ட தன்மை வடித்தவர் என்றால், சரியா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா, கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. இல்லையினா காதல் கூட இனிக்காது. பெற்ற தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரு அடைச்சிடுவேன் என்னாலும். என்னை நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்கிறடா, அது வெளிச்சம் பெற உருகிறனா மெழுகு வத்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அதை நிமிந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சொல்லி மனுஷனக்கா பலிக்குதடா.
அப்படியானு சொல்ல முடியலே, அத சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியலே. என்ன பத்தி கண்ணை கிட்ட கேட்டு பார்த்தேடா, முந்து வாரு நிலவு கூட சுத்தோ இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேறு சிநேகிதா, கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேறு சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா, நமக்கு தெரியலையப்பா. மல்லிக்கும் திருமணம் பள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்பற்பட்ட தமிழருடைய கலாச்சாரமும் ஒருவனுக்கு ஒருத்தியாக வரக்கூடிய இந்த தமிழ் கலாச்சாரத்திலே தமிழ் மக்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டது எம்பெருமான் முருகப்பெருமானை. அப்படி முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே தெய்வயான என்ற ஒரு மனைவி இருந்தாலும் வள்ளியை கந்தனிடத்தில் சேர்க்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை என்ற எண்ணத்தோடு வள்ளியினுடைய அழகை மீண்டும் ஒரே ஒரு முறை கந்தபெருமானுக்கு தூதுபட்டு விட்டு பிறகு யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கும் அலைகிறான். அலையும் ஆடவனை சந்தித்தால் கழகத்திற்குண்டான வழிகள் பிறக்கும் என்ற எண்ணத்தோடு விருப்பத்திற்கு ஒரு அம்மா பாட சொல்லியிருந்தாங்க. ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உள்ள தேடி இங்கு வந்தாலும் தாய் போல பார்க்க முடியுமா? நீயும் தாய் போல பார்க்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குது நான் தாயடா. குளிக்க வப்பா, இளவட்டமானாலும் என்ன தேச்சு குளிக்க வப்பா, உச்சி முதல் பாதம் வரை உள்ளத்தில் தெரிஞ்சிருப்பா. இளவட்டானாலும் என்ன தேச்சு குளிக்க வப்பா, காலம் வரை வெட்டி அவ இருப்பா. பட்டரும்பு உனக்கடிச்சா, கட்டெரும்பு உனக்கடிச்சா, கட்டி கட்டி அவ துடிப்பா. பெத்தவளுக்கு கை மாறுதா, பிள்ளை என்ன சேர்த்து வச்சா. பெத்தவளுக்கு கை மாறுதா, பிள்ளை என்ன சேர்த்து வச்சா. உனக்கு எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குது நான் தாயடா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பான். பால் கொடுக்க பிள்ளை முகம் பார்த்தே மறந்திடுவார், தாய் கொடுக்கு பிள்ளை முகம் பார்த்தே அவர் ரசிப்பார். நெஞ்சிலே மிதிக்க வப்பா, நிலாவ பிடிக்க வப்பா, நெஞ்சிலே மிதிக்க வப்பா, நிலாவ பிடிக்க வப்பா. பிள்ளை என்ன செய்ய போறேன், பிஞ்சு விரலில் நெகங்கடிச்சு பிள்ளை கிட்ட சேர்த்து வச்சா. உனக்கு எனக்கு அம்மா ஒரு திரானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குது நான் தாயடா. ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா?
இடத்திற்கு கிளம்பார்கள். நன்றி நன்றி. யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கும் அலைகிறான். அலையும் ஆடவனத்துக்கும் இடத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாமல் நம்முடைய இடத்திலே ஆடவா